அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட மின்சார ரயிலானது அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் கடந்ததும் பாத்தீங்கன்னாக்கா உயர்மின் அழுத்த கம்பியையும் ரயிலையும் இணைக்கக்கூடிய பேண்டாக்லிப் எனக்கூடிய கிளிப்பானது திடீரென்று உடைந்ததன் காரணமாக அருகே இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரயிலானது நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பேண்டாக்லிப்பை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அதை சரி செய்ய முடியாத காரணத்தினால் அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில்வே நிலையத்தில் தற்போது ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட ரயிலில் ரயில்வே ஊழியர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது சம்பவ இடத்தில் வந்து அந்த பேண்டாக்லிப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா இது போன்று பேண்டாக்லிப் உடைவது அடிக்கடிக்கு நடைபெறுவதால் ரயில் பயணிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதன் காரணமாக அரக்கோணத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவை, விரைவு ரயில் சேவை என அனைத்து ரயில் சேவைகளும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலாகத்தான் இந்த ரயில் சேவை சரியாகும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த காட்சியை நாம் முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த ரயில் உடைந்திருக்கிறது. தொடர்ந்து மக்கள் இப்ப அந்த ரயிலுக்கு எப்போது கிளம்பும் என்பது காத்துக் கொண்டிருக்கின்றனர். புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் தற்போது அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.